கேட்டிருக்கீங்க, அதை கேட்ட விதம் சரியில்லை, நாவடக்கம் வேணும்னு இவங்க சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறாங்க? தெலுங்கானா ஆமா, அவங்க அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து சொல்லுங்க இதெல்லாம். அவங்க தாத்தா பதவிய, அவங்க அப்பா பதவிய, அவங்க அப்பன் பதவிய அனுபவித்துக் கொண்டிருப்பார், அப்படிதான் பேசுவார். சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல. இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா, நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாமா? அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே. நீங்க உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க, அப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க, நாம கேட்கலாம்ல. நீங்க நிவாரணம் பத்தி உங்க அப்பன் அது தொடர்பா தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தாத்தாவுக்கு சொந்தம், அவங்க அப்பா இல்ல. நான் மரியாதை கம்மியா யாரையுமே பேசல. நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன். மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல, மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தம் யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்காக தான் கேட்டிருக்கோம். இல்ல, அது கேக்குற விதம் இருக்குல்ல, மரியாதை குறைவா நான் சொல்லல. அது அப்படியே அப்படின்னா அதுதான் மரியாதையா கேக்குறதுன்னா அது நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வரிப்பணத்தை பத்தி அவர் பேசுறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி, மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேட்கிறேன். நீங்க தமிழக மக்களின் வரிப்பணத்தை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரியை வச்சிருக்கீங்க. எந்த வரிப்பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க? இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க. இது யாரோட வரிப்பணம்? மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க. ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன். யாருமே கொடுக்கலன்னு சொல்லல. எல்லாரும் அந்தந்த நேரத்துல, தகுதி வாய்ந்த நேரத்துல, அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க கேட்கிறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான். யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் ஏதோ பாராபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல. அப்பன் வீடு என்று சொல்லும்போது நீங்க கலோக்கி எல்லாம் சொல்லலாம், எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம். கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது, அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது.